ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் எப்படி தைக்கலாம் பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், ப்ளவுஸ் பீஸோட மெயின் பீஸ் இருக்கு இல்லையா, மெயின் பீஸோட நல்ல பக்கத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே லைனிங் பீஸை வச்சு இந்த பாருங்கள் கழுத்து பக்கம் பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு 4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டு விட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு குட்டி குட்டியாக நாச்சு போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இப்போ லைனிங் பீஸை அப்படியே உள்பக்கமாக திருப்பி மெயின் பீஸ் இருக்கு இல்லையா, மெயின் பீஸோட ஓரமாக ஒரு படிமான தையல் போடணும். இருங்க, போட்டுட்டு காமிக்கிறேன். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், படிமான தையல் போட்டாச்சு. படிமான தையல் போட்டு ப்ளவுஸை சுற்றி பாருங்கள், ப்ளவுஸ் பீஸை சுற்றி 4 இன்ச்சுக்கு தையல் போட்டாச்சு. இப்போது நம்ம ஃப்ரண்ட் சைடு எப்படி டாட் பிடிக்கலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இதோ பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட் சைடு டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க்கோட நடு சென்டர் இங்கே பாருங்கள், நடுவில் உள்ள கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கணும். நடு சென்டர் இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இதோ பாருங்கள், இந்த லைனும் இந்த பக்கம் இருக்க லைனும் இந்த பாருங்கள், இந்த பக்கம் இருக்க லைனும் 2 லைனும் இங்கே பாருங்கள், இந்த லைனும் இந்த லைனும் 2 லைனும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு தையல் போடணும். 2 தையல் போட்டுக்கோங்க. 2 தையலுக்குமே ஃப்ரண்ட் பேக் போடுங்க. அப்போ தான் தையல் வந்து பிரியாமல் இருக்கும். போட்டுக்கோங்க. இப்போது நம்ம கழுத்துக்கிட்ட இருக்க டாட் பிடிப்போம் இல்லையா, இந்த டாட் பிடிக்கிறதுக்கு இந்த பாருங்கள், இந்த கழுத்துக்கிட்ட இருக்க இந்த பீஸை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இதோட நடு சென்டர் எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், இது கழுத்து. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு இதோட நடு சென்டரு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள், மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே பாருங்கள், அதில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. தெரியுதா? இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மூணு இன்ச்சு வருது. இதை பாருங்கள், 3 இன்ச்சு வருது. பாருங்கள், இந்த மாதிரி நடு சென்டர் மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு 4 இன்ச்சுக்கு அப்படியே ஒரு தையல் போட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் பாருங்கள், கப் நல்லா வந்திருக்கு, கப் சைஸு. இதை பாருங்கள், இந்த மாதிரி தான் பிடிக்கணுங்க.